வணக்கம் என் அன்பு மக்களே, உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ட்ராக் அருள் தமிழ் சேனல் சார்பாக உங்கள் அனைவரும் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம நாமக்கல் போகிறோம். நாமக்கல் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவர் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அவங்கள பார்க்க நம்ம போனோம். அதுக்கப்புறம் வந்தோம். நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இது நாமக்கல் டு சேலம் பைபாஸ். இந்தாண்ட போனால் 3 கிலோமீட்டர் போகணும், இந்தாண்ட போனால் 3 கிலோமீட்டர் போகணும். எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு இடையில கிராஸ் பண்ணி போகிறேன். நண்பர்களே, நீங்கள் அந்த மாதிரி எப்போவுமே கிராஸ் பண்ணி தசை போயிடாதீங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு முடிவு தான் இது. ஆனால் நானும் ரொம்ப ஜாக்கிரதை நின்று நிதானமாக அப்படி தான் தள்ளிட்டு வந்தேன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நாமக்கல் டு சேலம் பைபாஸில் இருக்கக்கூடிய புதுச்சத்திரம் அப்படிங்கிற இப்போ ஊரில் பின் சைடாக அவுட்டர் பைபாஸில் போயிட்டுருக்கோம். வாழ்க்கையில் நண்பர்களை எப்போதுமே நீங்கள் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பாதிப்பு ஏதோன்னா எப்போவுமே நீங்கள் தன்னம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் முடிவெடுத்து நீங்கள் அதில் ஃபேஸ் பண்ணி வரணுங்கிறது தான் வாழ்க்கை. சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகி ரொம்ப மனக்குழப்பத்தில் சில முடிவுகளை எடுப்பாங்க. அதெல்லாம் தப்பாகவே முடிஞ்சிருக்கு. நாம் நிறையா பார்த்துருக்கோம். அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே எந்த பிரச்சனை, எந்த சிக்கல் வந்தாலும் அமர போட்டு நிதானமாக பார்த்து முடிவு எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி கிடைக்கும், தோல்வியே கிடைக்காது. நானும் பல நாட்கள் அந்த ட்ராக் ஒரு சேனல் வளர்த்தணும் நிறையா தடவை பார்த்திங்கன்னா உங்கள்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் போடுங்க நிறையா தடவை கேட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் போடுற மாதிரி இல்லை, போடலை. அதுக்காக நானும் கவலைப்படல. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடணும் நான் ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு தரம் பண்ணுவேன், செஞ்சுட்டே தான் இருப்பேன். நண்பர்கள், இப்போ நம்ம புதஞ்சந்தை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நயனாமலை அடிவாரம் போகுது, அப்படியே சேந்தமங்கலம் போகுது. அதனால் அந்த ரோடு ராசிபுரம் வழியாக, அதே பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு அந்த ரோடு போகுது. இப்போ அந்த வழி பாதையில் நம்ம போகலை. இப்போ நேராக நான் நாமக்கல் போகிறோம். நாமக்கல் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ஒரு ஐசி யூனிட்டில் சேர்த்துருக்க, பெட்டில் சேர்த்துட்டு அதெல்லாம் பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம இந்த ட்ராவல் போகிற வழியே நம்ம ஒரு விழாக்க போடுவோம். இந்த வீடியோ எடுத்தோம்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கோம் நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டால், எவ்வளோ சோதனை வந்தாலும், எவ்வளோ தடை வந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி நடை போடணுங்கிற எண்ணத்தில் தான் நான் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் லைக் பண்ணாலும் நான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்காக மனம் தளராமல் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். நீங்களும் அது ஒரு லைக் போடணும்னு பார்த்துட்ருக்கிறீங்க இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுக்கிட்டே இருங்க. நான் நல்ல நல்ல வீடியோ தான் இனிமேல் போட்டுட்டு வருவேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் கொடுங்க. பார்த்திங்கன்னா மேலே போகிறது கரூர், திண்டுக்கல், மதுரை போகக்கூடிய பாதை. நம்ம அதில் லெஃப்ட் சைடு கட் பண்ணுறோம். நண்பர்களே, இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டு பெரிய ரோடு. இது பார்த்திங்கன்னா முதலப்பட்டி பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அவுட்டர் பைபாஸ் அப்படியே போகும். சிட்டிக்குள்ளே போகிறதுக்குன்னா ஒரு 7 கிலோமீட்டருக்கு இருந்தாலும் முன்னாடி பைபாஸ் ரெடி பண்ணி இங்கே நியூ பஸ் ஸ்டாண்டு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நாம் இந்த பாலத்துக்கடியே ஒரு யூட்டர்ன் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூட்டர்ன் போட்டு திரும்ப நம்ம சேலம் போகிற வழியிலே போய் கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகும். அதில் கட் பண்ணி நான் போயானு பாருங்கள் வந்தாச்சு. இந்த ஊர் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காதப்பள்ளிங்கிற ஊர். அந்த காதப்பள்ளி ஊர் வழியாக இப்போ நம்ம இது ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு ஒரு ஷார்ட்டான பின்பக்கம் இருக்கக்கூடிய வழின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு முறை இந்த இடத்துல போயிருக்கேன். அதனால் இந்த வழியை கண்டுபிடிச்சி இப்போ நான் போயிட்டுருக்கேன். அந்த பக்கம் போனோம்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் புதுசாக ஒரு பஸ் பாருங்கள், ரோடு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே போகுது. ஒருத்தர் வரல, நான் மட்டும் தான் போகிறேன். புதற்குள்ளே ஏதோ இருக்குமோ அப்படின்னு அச்சம் பயமும் இருக்குது. இருந்தாலும் யூஸ்வலாக பகலில் தானே போகிறோம், இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தால் முடியுமா? அது பார்த்திங்கன்னா ஆப் ரோடு வந்துச்சு பார்த்திங்களா? இது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் போகும். அதனால் நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டு அல்லது ஓல்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு போகுதுங்க. டவுன் பஸ் நேராக அங்கே கலெக்டர் ஆஃபீஸு மற்றும் இந்த ஆயுதப்படை போலீஸு மற்றும் ஜிஹெச் பக்கத்தில் 3 இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ நம்ம ஆயுதப்படை காவல் நிலைய வழியாக நம்ம உள்ளே போகிறோம். ஜிஹெச்சுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஜிஹெச் உங்களுக்கு தூரத்தில் தெரியுதா என்னன்னு தெரியல, இருந்தாலும் பாருங்கள் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஜிஹெச் பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் கட்டடம் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா கட்டடமெல்லாம் செமையாக சூப்பராக எல்லா மருத்துவ வசதியும் நல்லா பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய மக்களுக்கு, நோயாளிகளுக்கு மிக எளிமையான முறையில் நம்ம வண்டி பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். மிகப்பெரிய பெட்டு வசதியெல்லாம் மிக அற்புதமாக பண்ணி, ஆக்சிஜன் சிலிண்டர் வசதியெல்லாம் மிக சிறப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. மருத்துவமனை அப்படி நீட்டாக க்ளீனாக இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தையும் பெருமை சேர்க்கும் மருத்துவமனையாக இருக்குது. உள்ளே இருக்கிற பார்த்திங்கன்னா பணியாளர் கூட மருத்துவர் அன்று செவிலியர், அதாவது நர்ஸு, டாக்டர்லாம் நீட்டாக மக்களை கூப்பிட்டு கூர்ந்து கவனித்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, நல்லா பண்ணுறாங்க. இந்த மருத்துவமனை ரொம்ப பேர் வாய்ந்து சிறப்பு வாய்ந்து சமீபத்தில் தான் ஃபுல்லாக டெவலப் ஆகுது. இங்கே வரக்கூடிய மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. காரணம் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ வசதி மற்றும் பணியாளருடைய கனிவு, மருத்துவர் செவிலியருடைய கவனிப்பு, உபசரிப்பு எல்லாம் நல்லபடியாக பண்ணுறாங்க. ஆனால் நோயாளிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்காங்க. நாம் அவர் பார்க்க வந்தவங்களை பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி